வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மீலியாய்டோசிஸ் நோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியானால் உருவாகிற ஒரு நோய் தான் மீலியாய்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய். இதை உருவாக்குற பாக்டீரியா பர்கோல்டெரியா ஸ்யூடோமை அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேராக தான் இருக்கும். நீங்கள் படித்து வச்சுங்க. ஓகேவா? இது என்னென்னா மழை காலத்தில் மண்ணிலிருந்து பரவுற ஒரு நோய். இது விலங்குகளுக்கும் வரும், அதே நேரத்தில் மனிதர்களுக்குமே வரும். இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்கள்லேயோ அல்லது உடல்கள்லேயோ காயம் இருக்கிறவங்க மாசடைந்த நீரில் நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் தரமற்ற குடிநீரை ஒருத்தங்க குடித்தாங்க அப்படின்னாலும் இந்த நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எதனால் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சென்னையில் இப்போது ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சுல்ல, இதனால் பல்வேறு இடங்களில் இன்னுமே நீர் கட்டி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தென் மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாநிலங்கள் எல்லாமே இப்போ அதிகமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த நோய் பரவுறதுக்கான அபாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா சிறுநீரகம், மூளை இது மாதிரிப்பட்ட முக்கிய உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகும். அதற்கான சிகிச்சையை கூட அவங்க புறக்கணித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக சிகிச்சை முக்கியம். அதே மாதிரி காயங்களில் மாசுபட்ட நீர் படாமல் பராமரிக்கணும். அதுக்கப்புறம் காலணி அணியாமல் வெளியிலே செல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் கைகளை அடிக்கடி சோப்பு மூலம் கழுவ வேண்டும். ஓகே, அடுத்தது ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன. அவை என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை அமைப்புகள். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இதே ஆப்ஷன்ஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம அடிக்கடி இதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஆகாஷ் மிசைல், அக்னி மிசைல், நாக் மிசைல், பிரம்மோஸ் இதெல்லாமே நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கான கேள்வி, பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைலை நம்ம இந்தியா எந்த நாட்டு கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பாருங்கள், இப்போ எதனால் நம்ம இதை நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, ஆகாஷ் ஏவுகணை ஒரு புதிய சாதனை படைத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வானத்தில் 25 கிலோமீட்டரில் இருக்கிற 4 இலக்குகளை இது ஒரே நேரத்தில் தாக்கியிருக்கு. அதுதான் இந்த சாதனை. உலகத்திலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சாதனை படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. அடுத்தது, பட்டதாரி வேலைவாய்ப்பின்மை விகிதம் தற்போது எத்தனை சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 13.4%. இப்போது வேலை இல்லை அப்படின்னா அதுலேயும் படித்தவங்களுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது படித்தவங்களுக்காக அப்படின்னா பட்டதாரிகள், அந்த மாதிரி பட்டம் படித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இப்போது 13.4% இருக்குது. பட்டதாரிகளிடையே வேலைவாய்ப்பின்மை விகிதம் 13.4% இருக்குது. இந்த ரிப்போர்ட் போன ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் ஆனது. இது முந்தைய ஆண்டை விட 1.5 குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முந்தைய ஆண்டு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 14.9 இருந்திருக்கும். இப்போ அதுலேருந்து 1.5 குறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பின்மை குறைவு, அதாவது எங்கே ரொம்ப வேலைவாய்ப்பின்மைலாம் இல்லை, அதாவது நிறைய பேருக்கு அங்கே வேலை கிடைக்குதுப்பா, ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சத்தீஸ்கர். அங்கே 5.6% தான் வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எது அப்படின்னா இது பட்டதாரிகள் கிட்ட இருக்கிற வேலைவாய்ப்பின்மை. இனி ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். அங்கே 33% வேலைவாய்ப்பின்மை இல்லை, அதாவது அங்கே அவங்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் ராஜஸ்தான் தான் முதலிடத்தில் இருக்குது. அங்கே 23.1% வேலை இல்லை. இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் காலமுறை தொழிலாளர் திறன் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2017 ஆண்டு ஏப்ரல்லேருந்தே நடத்திட்டு இருக்காங்க. எந்த அமைப்பு நடத்துகிறாங்க அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தான் நடத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் நடக்குது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது,
சூரத் வைர வர்த்தக மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். நம்ம நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இதை பார்த்துருப்போம். சூரத் டைமண்ட் போர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இதில் இன்னும் சில டீட்டெயில் நமக்கு கிடைத்திருக்கு, அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். இதை தமிழில் சூரத் வைர வர்த்தக மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே திறந்திருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் சூரத்தில் கஜோட் அப்படிங்கிற பகுதியில் ட்ரீம் நகரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அங்கே தான் இதை திறந்திருக்காங்க. ட்ரீம் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் பாருங்கள், டைமண்ட் ரிசர்ச் அண்ட் மெர்கன்டைல் சிட்டி அப்படிங்கிறது தான். அப்போது இது வந்து தானாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் கிடையாது, அதாவது தானாக உருவான நகரம் கிடையாது. இது பிளான் பண்ணியே டைமண்டுக்கு வேண்டியே, அதாவது வைரத்திற்கு வேண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். இப்போது இந்த சூரத் டைமண்ட் போர்ஸ் அப்படிங்கிறத திறந்து வச்சுருந்தாங்க. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அலுவலக வளாகமாக இப்போ இருக்குது. இதில் பாருங்கள், முன்னாடியெல்லாம் சூரத்தில் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன சின்ன ஆஃபீஸ் அங்கங்கே அந்த மாதிரி நிறைய திறந்துட்டு இருப்பாங்க. அங்கேயுமே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய பேருக்கு வேலை இருந்தது. இப்போ புதுசாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஆஃபீஸாக இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய ஆஃபீஸாக இதை நம்ம திறக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் இதை இப்போ திறந்திருக்காங்க. இதனால் கூடுதலாக 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4500 வைர வர்த்தக அலுவலகங்கள் இங்கே இருக்குது. அடுத்தது, ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சதீஷ்குமார். இப்போது சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி அப்படிங்கிற போட்டி நடைபெறுது. இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து கலந்து கொள்வாங்க. ஓகேவா? இதில் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவுடைய சதீஷ்குமார் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காரு. கலப்பு இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய தனிஷா கிரெஸ்டோ மற்றும் த்ருவ் கபிலா இவங்க 2 பேருமே சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி ஒடிசாவுடைய கட்டக் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள். இது என்ன அப்படின்னா, தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இந்த நதிநீர்களை இணைக்கிறதுக்கான திட்டம். இந்த திட்டம் ஏற்கனவே அதாவது இந்த திட்டத்துக்கான பணிகள் எல்லாமே முடிந்திருந்தது. இப்போ இதற்கான சோதனை ஓட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அதோடைய உபரி நீர், அதாவது அதோட வேஸ்ட்டாக கடலில் போய் கலக்குதுல்ல, அந்த கடலில் கலக்கிற நீரை நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற வடப்பகுதிகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். தாமிரபரணி ஆற்றிலிருந்து 13,758 மில்லியன் கன அடி நீர் வந்து உபரியாக கடலில் கலக்குது. அதை நம்ம எதற்கு வேஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி மற்ற நதிகள் கூட அதை கனெக்ட் பண்ணி அதை மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போகணும். வறண்ட பகுதிகள், இப்போ தூத்துக்குடியில எல்லாம் சில இடங்கள் ரொம்பவே வறட்சியாக இருக்கும், அந்த பகுதிகளை இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியுடைய 3வது அணைக்கட்டு, அதை கன்னடியன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து 2,765 மில்லியன் கன அடி நீரை கருமேனியாறு மற்றும் நம்பியாறு கூட வந்து இணைக்கிறாங்க. அப்போது இந்த திட்டத்தை நம்ம தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 2008 முதல்வர் கருணாநிதியை இதை அறிவிச்சிருந்தாங்க. 2009 இந்த திட்டப்பணிகள் வந்து தொடங்கியிருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டம் முடிவடைந்தது. இப்போ இதற்கான சோதனையை செய்கிறதற்காக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக புலம்பெயர்ந்தோர் தினம், இது டிசம்பர் 18ஆம் தேதி, இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பாதுகாப்பான இடம்பெயர்வை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது. ஓகேவா? ப்ரமோட்டிங் சேஃப் மைக்ரேஷன். இப்போது உலக புலம்பெயர்ந்தோர் தினம் வேறு, அதுவே உலக அகதிகள் தினம் அப்படிங்கிறது வேறு. நம்ம என்ன நினச்சிரோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்தாங்க அப்படின்னாலே அவங்க அகதியாக தானே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இப்போது கன்னியாகுமரியில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பணிக்காக சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுவுமே புலம்பெயர்றது தான். இது மட்டும் இல்லாமல் பணிக்காக வேறு பகுதிகளுக்கு போகிறது, அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் வேறு பகுதிகளில் போகிறது, இதெல்லாமே புலம்பெயர்றது. ஓகேவா? அகதிகள் அப்படின்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வேற ஒரு நாடை நம்பி அண்டி பிழைக்கிறதுக்காக போகிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலக அகதிகள் தினம் அது என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது தேசிய சிறுபான்மையினர் உரிமை தினம், இது டிசம்பர் 18ஆம் தேதி, நேஷனல் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே. அதாவது நம்ம இந்தியாவில் சிறுபான்மையினர் அப்படின்னா இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாமே கொஞ்சமான மக்கள் தானே ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் அந்த மதங்கள் எல்லாமே நம்ம சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை கொண்டாடுதல் அப்படிங்கிறது. இதில் இன்க்ளூஷன், அதாவது உள்ளடக்கம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னா, ஒரு சாராரை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, அனைத்து தரப்பான மக்களையுமே சேர்த்து சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உள்ளடக்கம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. ஓகேவா? இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில்
நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். மீலியாய்டோசிஸ் நோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் பாக்டீரியா. அடுத்தது, ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன. அவை என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை அமைப்புகள். அடுத்தது, பட்டதாரி வேலைவாய்ப்பின்மை விகிதம் தற்போது எத்தனை சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 13.4%. அடுத்தது, சூரத் வைர வர்த்தக மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சதீஷ்குமார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.